மறுபடியும் வெட்டா? அடிக்கடி ஏன்னா இப்படி பண்ற? கத்திய வச்சு வெங்காயம் வெட்டுறப்ப கைய வெட்டிக்கிறேன்னு தானே அம்மா கட்டர் வாங்கி வச்சாங்க. அந்த கட்டு ஒழுங்கா வெங்காயத்தை மட்டும் வெட்டினா பரவாயில்ல. தோ பாரு, என் விரலிலே சேர்த்து வெட்டுது. இது எப்ப? நேத்து. அம்மா ஒரு வாரமா உனக்காக பண்ண பூஜை எல்லாம் வேஸ்டா? உன்னை கொடுக்க சாமி சொல்லிருக்கணும், தப்பிச்சிட்ட. ஏ கோவிந்த, நாம செஞ்ச பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உன் மாமன் ராம்கோல உன் வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்திருக்கான். அடகு நகையை மீக்கணுமா, பேங்க்ல லெட்டர் வந்திருக்குப்பா. உனக்கு தான் வேலை கிடைக்க போகுதுல்ல, விவசாய லோன் டியூவை மாசம் நீயே கட்டிடுவல. கண்டிப்பாமா, குரு பயிற்சி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுமா. வேலை கிடைக்கிறது கன்ஃபார்ம் தான். அப்ப நான் பேங்க்குக்கு போய் நகையை மீட்டிட்டு வந்துடுறேன். இப்படி பேச இவனாலதான் முடியும். இன்னொரு விஷயம், நாளைக்கு உங்க மாமாவும் எம்டியும் கல்கத்தா போறாங்க. சாயங்காலம் 6 மணிக்குள்ள போய் அவங்கள பார்த்தாதான் வேலை நிச்சயம். சரிம்மா, அப்போ இனி 10 மணிக்கு தான் ராவுகாலம். அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுறேன். அப்படின்னா ராத்திரிக்குள்ளேயே போய் சேர்ந்துருவோமா? நான் போய் பேங்க் வேலையை முடிச்சிடுறேன். நீங்க போங்கம்மா. நீங்க வேணா பாருங்களேன், கூடி சீக்கிரம் அந்த கம்பெனில மேனேஜர் ஆக போறேன். வாய் பேச்சு கொண்டு குறைச்சல இல்ல, பேசிட்டாலும் முதல்ல போய் சேரத்துக்கு உண்டான வழியை பாப்பனா. அதுக்கு முன்னால மேனேஜர் ஆகிறானா, மேனேஜர். அம்மாக்கு எப்பயுமே டவுட் தான். சில்லி மம்மி ஏண்டா பாண்டி. இப்ப காலைல 7 மணி ஆகுது. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள அரியலூர் போயிட முடியாது. போயிடலாம். அண்ணா, எனக்கு ஒரு டவுட். உனக்கு எத்தனை தடவை வெட்டினாலும் வலிக்கவே வலிக்காதா? ஐயோ அம்மா, மொத்த மாமாவுக்கு போனை போடும். ஐயோ, அந்த ரேடியோ செட் போனா நானே ஓடிடுறேன். டேய், காதுல வச்சு பேசுறதுக்கு பதிலா ஸ்பீக்கர்ல பேசுறேன். மாமா, நான் கோவிந்த் பேசுறேன். சொல்லுப்பா கோவிந்த். கிளம்பிட்டே இருக்க மாமா. கிளம்புறியா? லேட் ஆயிராம நாங்க கல்கத்தா கிளம்புறக்குள்ள வந்து சேர்ந்துரு. சீக்கிரம் வரப்பாரு, புரிஞ்சா? சரி மாமா, நான் வந்துடுறேன். ட்ரெயின்ல தானே வர்ற? இல்ல, இப்பவே 10 மணிக்கு பஸ்ல கிளம்பி வந்துடுறேன். பஸ்ஸா? பஸ்ல ரொம்ப அலைச்சலாச்சப்பா. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு டயர் இருக்கு. அது சரி மாமா, நாளைக்கு அஷ்டமி, அதான் இன்னைக்கே கிளம்பலாம்னு. சரி, அது நல்லதுதான். அப்புறம் மறக்காம நாளைக்கு வரும்போது அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் கொண்டு வந்துரு. ஐயோ மாமா, சர்டிபிகேட்ஸ்லாம் லோன் பர்பஸ்க்காக பேங்க்ல இருக்கு. அப்படியா? சரி, நீ வரும்போது ஜெராக்ஸ் கொண்டு வா, எம்டி கிட்ட பேசிக்கலாம். ஜெராக்ஸ் காப்பியா?